our channel. Today Bible verse in Tamil. இன்றைய வசனம் யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். உங்களை கிட்டி சேருவதற்கு தேவன் வாஞ்சையாய் இருக்கிறார். உங்களை கடிந்து கொள்ள அல்ல, நீங்கள் அவரை நோக்கி முன்னேறும் போது அவர் தமது அன்புடனும் கிருபையுடனும் உங்கள் பக்கமாய் விரைந்து வருகிறார். தேவனிடத்தில் சேருங்கள், அப்பொழுது அவர் உங்களிடத்தில் சேருவார். பாவிகளே, உங்கள் கைகளை சுத்திகரியுங்கள். இருமனமுள்ளவர்களே, உங்கள் இருதயங்களை பரிசுத்தமாக்குங்கள் என்ற வாக்குதத்த வசனத்தை இன்று நாம் தியானிப்போம். ஆம், தேவன் உங்கள் மேல் கிருபையாய் இருப்பதற்கும் உங்களை கிட்டி சேருவதற்கும் வாஞ்சிக்கிறார். வேதம் கர்த்தர் இஸ்ரவேலருக்கு வெகு சமீபமாய் இருந்தார் என்று கூறுகிறது. அவர்கள் எப்பொழுதெல்லாம் அவரை நோக்கி பார்த்து கூப்பிட்டார்களோ அப்பொழுதெல்லாம் அவர் சமீபமாய் வந்தார். வேதத்தில் ஆண்டவர் இயேசு, எருசலேமே எருசலேமே, தீர்க்கதரிசிகளை கொலை செய்து உன்னிடத்தில் அனுப்பப்பட்டவர்களை கல்லெறிகிறவளே, கோழி தன் குஞ்சுகளை தன் சிறகுகளின் கீழே கூட்டி சேர்த்து கொள்ளும் வண்ணமாக நான் எத்தனை தரமோ உன் பிள்ளைகளை கூட்டி சேர்த்து கொள்ள மனதா இருந்தேன், உங்களுக்கோ மனதில்லாமற் போயிற்று என்று கூறுகிறார். பல வேளைகளில் நம் ஆண்டவர் தம் பிள்ளைகளாகிய இஸ்ரவேலரை சேர்த்து கொள்ள வாஞ்சையா இருக்கிறார். ஆனால் அவர்களுக்கோ மனதில்லாமற் போகிறது. ஒரு கட்டத்தில் அவர் ஜெபித்து கொண்டிருக்கிற போது எருசலேம் நகரம் முழுவதையும் பார்த்து அழுகிறார். அப்போது அவர் இதே வார்த்தைகளை சொல்லுகிறார். தம் அண்டை வராத மக்களுக்காக இயேசு அழுகிறார். அப்படியே தேவன் நீங்களும் தம்மை கிட்டி சேர வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். தயவாய் அவரது சத்தத்திற்கு செவி கொடுங்கள், அவர் அண்டைக்கு வாருங்கள். ஆண்டவர் என்றைக்கும் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று அழைக்கிறார். என்றைக்கும் தேவன் தம்மிடம் வருமாறு உங்களை அழைக்கிறார். ஆண்டவரின் அழைப்பை நீங்கள் கேட்பீர்களா? இயேசுவை கிட்டி சேருங்கள். இந்த உலகில் எந்த மனுஷனும் உங்களுக்கு உண்மையாய் உதவி செய்ய முடியாது. நாம் சுயநலமிக்க உலகில் வாழ்கிறோம். உலகில் ஒவ்வொருவரும் மற்றவர்களை மறந்துவிட்டு இன்னும் என்று பேராசைப்படுகிறார்கள். ஆனால் இயேசு வேறுபட்டவர். அவர் உதார குணமுள்ள தேவனாய் இருக்கிறார். நீங்கள் எவற்றையெல்லாம் கேட்கிறீர்களோ அவற்றை அவர் தாராளமாய் தருவார். ஆகவே இயேசுவிடம் வாருங்கள், உங்கள் பாரங்களை அவர் பாதத்தில் வைத்து விடுங்கள். அவர் உங்களை அழைக்கிறார். நீங்கள் அவரிடம் வரும்போது என்ன நடக்கிறது? தமது மூலமாய் தேவனிடத்தில் சேருகிறவர்களுக்காக வேண்டுதல் செய்யும்படிக்கு அவர் எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறவராகையால் அவர்களை முற்றுமுடிய இரட்சிக்க வல்லவராயும் இருக்கிறார். அவர் ரட்சிப்பது மட்டுமல்ல, தம்மிடம் வருகிறவர்களுக்காக வேண்டுதலும் செய்கிறார். உங்களுடைய உள்ளத்தின் ஆழத்தில் எப்பொழுதும் தேவனோடு கிட்டி சேர வேண்டுமே, இன்னும் அதிகமாய் அவரை நெருங்கி வாழ வேண்டுமே என்ற ஏக்கம் இருக்கட்டும். அப்பொழுதுதான் தேவ சமூகத்தின் ஆனந்தத்தை உணர முடியும். தேவனுடைய அன்பினால் நிரம்பி இருக்க முடியும். தேவன்
தேவனே, நான் உமதண்டையில் இன்னும் நெருங்கி சேர்வதே என் நாவல் பூமியில் என்று பக்தர் பாடுகிறார் அல்லவா? அதுபோல தேவ சமூகத்தில் முழங்கார்படியிட்டு அவரை அன்போடு நோக்கி பார்த்து, அப்பா, நான் உம்மை நெருங்கி கிட்டி சேர வேண்டுமே, பரிசுத்தத்தில் ஜெப ஜீவியத்தில் உம்மை நெருங்கி கிட்டி சேர வேண்டுமே, உம்மோடு ஐக்கியம் கொள்ள உம்மில் நிறைந்திருக்க இன்னும் நெருங்கி கிட்டி சேர வேண்டுமே என்று கேளுங்கள். பக்தனாகிய யாக்கோபு எழுதுகிறார், நாம் தேவனிடத்தில் சேரும்போது நிச்சயமாகவே அவர் நம்மிடத்தில் சேருவார். வேதம் சொல்லுகிறது, நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார், நீங்கள் அவரை தேடினால் உங்களுக்கு வெளிப்படுவார், அவரை விட்டீர்களேயாகில் அவர் உங்களை விட்டு விடுவார். இதை குறித்து இயேசு கிறிஸ்து புதிய ஏற்பாட்டில் ஒரு அழகான ஓமையை சொன்னார். கெட்ட குமாரன் ஓமையை நீங்கள் அறிந்திருப்பீர்கள். தன் தகப்பனிடத்தில் சேரும்படி கெட்ட குமாரன் தீர்மானித்த போது கெட்ட குமாரனை பார்க்கிலும் தகப்பன் அதிக சந்தோஷத்தோடு மகனுக்கு எதிர்கொண்டு ஓடி வந்தான். வேதம் சொல்லுகிறது, அந்த இளைய குமாரன் எழுந்து புறப்பட்டு தன் தகப்பனிடத்தில் வந்தான். அவன் தூரத்தில் வரும்போதே அவனுடைய தகப்பன் அவனை கண்டு மனதுருகி ஓடி அவன் கழுத்தை கட்டிக்கொண்டு அவனை முத்தம் செய்தான். நம்முடைய கர்த்தர் எப்படிப்பட்டவர்? அவர் பாவியை நேசிக்கிறவர், அவர்களை பரிசுத்தம் பண்ண மனதுருக்கமும் அன்பும் உள்ளவர். தன் அண்டை வருகிற ஒருவரையும் அவர் புறம்பே தள்ளாதவர். உலகத்தில் பல மதங்களும் மார்க்கங்களும் உண்டு. ஒவ்வொரு மார்க்கத்திலும் மனிதன் தெய்வத்தை தேடி அலைகிறான், புண்ணிய ஸ்தலங்களையும் தேடி அலைகிறான். மலைகளிலும் குகைகளிலும் போய் தவம் இருக்கலாமா என்று மனிதர்கள் தேடி அலைகிறார்கள். இன்னும் சிலர் தங்கள் உடலையும் உள்ளத்தையும் வருத்தி ஆணி படுக்கைகளின் மேல் படுத்து அல்லது தலைகீழாக நின்று இறைவனை காண முயலுகின்றார்கள். ஆனால் அன்பு இரட்சகரான இயேசுவோ மனிதன் தன்னை தேடும் வரைக்கும் கூட காத்திருப்பதில்லை. அவர் மனிதனை தேடி வந்தார். அவர் சொல்லுகிறார், இதோ வாசற்படியிலே நின்று தட்டுகிறேன். ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோடே போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோடே போஜனம் பண்ணுவான். பிரியமானவர்களே, இதோ இயேசுவானவர் உங்கள் உள்ளத்தின் வாசலை தட்டுகிறார். ஜெபம். அன்பின் பரம தகப்பனே, என்னை கிட்டி சேர வேண்டுமென நீர் வாஞ்சிக்கிறதற்காகவும் என்னை அருகே அழைப்பதற்காகவும் நன்றி. சுயநலமிக்க இந்த உலகில், வாக்குகளை நிறைவேற்றாத உலகில் நீர் மாத்திரமே உண்மை உள்ளவராக, உதார குணமுள்ளவராக இருக்கிறீர். ஆண்டவரே, நான் முழு இருதயத்துடனும் உம்மிடம் ஓடி வந்து என்னுடைய பாரங்களை, பயங்களை, தேவைகளை சமர்ப்பிக்கிறேன். ஆண்டவரே, என்னை கிட்டி சேருவீராக. உம்முடைய அணைப்பை நான் உணரட்டும். என்னை சமாதானத்தால், அன்பினால், இளைப்பாறுதலினால் நிரப்புவீராக. இன்றைக்கு அழைப்பை தெரிந்து கொண்டு உம்மிடமாய் நடப்பதற்கு, ஒருபோதும் விலகி போகாமல் இருப்பதற்கு முடிவெடுத்து இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமேன்.